டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட். பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆனுவல் பிளானர் படி ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்றது தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணாமலும் இருக்காங்க, படிக்கலாமா படிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா, கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துருமா, நவம்பர் மாதம் இந்த எக்ஸாம் வந்து கன்ஃபார்மாக கண்டக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்றது தான். ஆக்சுவலாக அந்த மாதிரி யாருக்குன்னா இந்த டவுட் இருக்குது அப்படின்னா என்னுடைய சஜஷன் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றது தான் டிஆர்பி எக்ஸாம், நம்ம எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றது தான் டிஆர்பி போர்டுடைய ஆனுவல் பிளானருடைய ரிப்போர்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே அந்த டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இதுவாக இருக்கு. இதுல உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் கன்ஃபார்மா வருமா அப்படின்னா இது யாருக்குமே தெரியாது. அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசமோ அதே மாசத்துல நோட்டிபிகேஷன் வந்துடலாம். ஏன் அதுக்கு பிஃபோரா கூட வந்துடலாம், இல்ல 1 மந்த் லேட்டா கூட வரலாம், இல்ல நெக்ஸ்ட் இயர் கூட வரலாம். இது வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா கன்ஃபார்மா சொல்லிட முடியாது. எல்லாருமே போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னா ஒரு ஹோப். கண்டிப்பா இதுதான் எல்லாருக்குமே தேவை, ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிராவல்ல தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு இன்னும் வந்து இந்த டவுட் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஸோ உங்களுக்குள்ள அந்த ஹோப்பை நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு ஒரு புக் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு யூனிட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த யூனிட்டை ஒரு 10 நாள்ல நம்ம வந்து முடிக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய ஹோப். ஸோ அப்ப அந்த 10 நாள்ல நம்மளால முடிக்கணும். அப்படி முடிக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து சரியான முறையில அந்த ஹோப் வந்து கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். அப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் மாசம் வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள தேவையே இல்லை. இந்த எக்ஸாம் நீங்க படிக்கிற ஆளா இருந்தா, நான் இந்த எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், ஆகஸ்ட் மாசம் இல்ல, அது டிசம்பர் மாசம் நோட்டிபிகேஷன் வந்தா கூட நான் இந்த எக்ஸாமுக்கு தான் படிக்க போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கான ஒரு ஃபோக்கஸ்டு மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கணுமே தவிர, இந்த எக்ஸாம் வருமா வராதா அப்படின்னு நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜாப் இல்லைன்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஏன்னா நீங்க இங்க வந்து நீங்க ஒருத்தர் மட்டுமே ப்ரிப்பரேஷன்ல கிடையாது. ஸோ இங்க இந்த எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறாங்க. புதுசா நோட்டிபிகேஷன் வரும்போது ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போறவங்களும் இருக்காங்க. ஏன்னா வந்து இதுல காம்படிஷன் அதிகம். புது சிலபஸ் மாறிடுச்சு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா புது புது டாபிக் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி படிக்கிறதுன்னு தெரியாத முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வேணா நிறைய ஐடியாஸ் கொடுக்கலாம். ஆனா நான் இந்த எக்ஸாமுக்கே படிக்கலாமா படிக்க கூடாதான்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன ஐடியாஸ் கொடுக்க முடியும்? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வாங்க. இந்த எக்ஸாம் ஆகஸ்ட் மாசம் வரும். ஆகஸ்ட் மாசம் வரும்போது அந்த எக்ஸாமுக்கு நான் வந்து எல்லாமே படிச்சு ரெடியா இருப்பேன். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த நேரத்துல எல்லா சிலபஸும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் முடிச்சிருவேன். அப்படி இல்லைனாலும் அந்த நோட்டிபிகேஷன் வந்த பிறகாச்சு ஒரு வித்தின் அ மந்த்துக்குள்ள நான் ரிமைனிங் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி நான் ரெடியா இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கரெக்ட். இல்லை அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க வந்து ஒரு போட்டியாளர் இல்லைன்னு அர்த்தம். ஒரு 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 போட்டியாளர் இங்க வந்து கம்மியாயிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இயர்லியா ஸ்டார்ட் பண்றாங்க. உங்களுக்கு தெரியல இயர்லியா ஸ்டார்ட் பண்றதோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, மார்னிங் நீங்க எந்த அளவுக்கு பிஃபோரா நீங்க எந்திரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் கூடுதல் ஆகும். இப்போ நீங்க நார்மலா நீங்க வந்து ஒரு 7 o'clock எழுந்துக்கிற ஒரு கேண்டிடேட் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 hours பிஃபோரா எந்திரிச்சு பாருங்க. 5 o'clock எந்திரிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அந்த எக்ஸஸான டைமை நீங்க எந்த மாதிரி வேணா பயன்படுத்தலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மந்த் பிஃபோரா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ ஸோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய சிலபஸ் உங்களால வந்து தெளிவா கம்ப்ளீட் பண்ண முடியும். ரிவிஷனை நீங்க பண்ணலாம். உங்களுக்கு நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எல்லாம் வந்து பார்த்தோன்னா கிடைச்சதுன்னா நீங்க அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
நிறையவே வந்து பார்த்தோன்னா டைம் கிடைக்கும். ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம். இல்ல நிறைய யூடியூப் சோர்சஸ் அவைலபிளா இருக்கும். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இத பத்தின டிஸ்கஷன் பண்ணலாம். நிறைய சோர்சஸ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எடுத்துக்க முடியும். இது எப்பன்னா, நீங்க எந்த அளவுக்கு பிஃபோரா நீங்க வந்து ஸ்டடீஸ ஸ்டார்ட் பண்றீங்களோ, அதுதான் உங்களுடைய வெற்றிய தீர்மானிக்கிற ஒரு பிளேஸ். நோட்டிஃபிகேஷன் வந்தா தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்டின்னா, வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மாசமோ, இல்ல அதுக்கு அடுத்த மாசமோ, இல்ல அதுக்கு அதுக்கு அடுத்த மாசமோ எப்பயாச்சும் வரும். வெயிட் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, உங்கள முந்திக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா, அவங்க வந்து பிஃபோரா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க நோட்டிஃபிகேஷன் அப்பதான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, புக் எடுப்பீங்க. சோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்களும் புக் எடுப்பாங்க. அவங்க எதுக்கு எடுப்பாங்க அப்டின்னா, ஆல்ரெடி படிச்சு முடிச்சவங்க ரிவிஷனுக்கு எடுப்பாங்க. பட் நீங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸ்டார்ட்டே அப்பதான் பண்ணுவீங்க. சோ ரிவிஷன் பண்றவங்க சீக்கிரமா முடிச்சுருவாங்க. பட் நீங்க ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஸ்டார்ட்டிங் ப்ராப்ளமே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்றதுக்கு டைம் இருக்காது. அதே மாரி உங்களுக்கு நெறைய பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, இயர்லியா நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு விஷயத்த செய்றோமோ, அது உங்களுக்கு வந்து வெற்றியை குடுக்கும் கண்டிப்பா. இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் நான் இது ஒண்ணு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் இந்த எக்ஸாம்ல நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இன்னைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பிளான் பண்ணணும்? இதுவரைக்கும் நான் வந்து படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணா இந்த எக்ஸாம்ல என்னால கிளியர் பண்ணி வேலை வாங்க முடியும்? மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணுமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணணுமா? இல்ல நான் கோச்சிங் கிளாஸ் சேரணுமா? இல்ல நான் செல்ஃப் ஸ்டடி பண்றதா? இல்ல நான் எவ்வளோ நேரம் இந்த எக்ஸாம்க்கு படிக்கணும்? எப்படி வந்து நான் வந்து பிளான உருவாக்கணும்? நான் எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா நான் இந்த வொர்க்க நான் பண்ணணும்? எத்தன மணிக்கு நான் எந்திரிக்கணும்? எத்தன மணிக்கு நான் தூங்கணும்? எல்லா விஷயமும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, பிளான உருவாக்குங்க. அப்படி பிளான உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். எந்த ஒரு பிளானுமே இல்ல. இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுல ஒரு ஐடியாவே இல்ல அப்படின்னா, கண்டிப்பா கஷ்டம் தான். ஏன்னா நெறைய பேர் வந்து பிளான் போட்டு அந்த எக்ஸாம்க்கான பிரிப்பரேஷன் வேகமா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஐடியாஸுமே இல்ல அப்படின்னா, கண்டிப்பா வேலை அப்படின்றது கரெக்ட்டான பிரிப்பரேஷனோட நல்ல மார்க் ஸ்கோர் பண்றவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் போஸ்டிங் அப்படின்றத குடுக்குறாங்க. ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நியமன தேர்வு நடந்தது. டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் நடந்தது. அதுல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, "நான் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் போல. நான் சரியா பிரிப்பரேஷன போடல. சரியா ரிவிஷன் பண்ணல. நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் நெறைய பேரு ஒரு 2 மார்க், 5 மார்க் தான் எனக்கு தேவைப்பட்டது. சோ ஒரு 5 மார்க் இருந்தா நான் வேலைக்கு போயிருப்பேன்." ஆனா அவங்களுக்கு தான் அது 5 மார்க் ஆக்சுவலா. 5 மார்க்ல அந்த டிஃபரன்ஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 பேர், இல்ல ஒரு 2,000 பேர், இல்ல 5,000 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது வந்து 5 மார்க் டிஃபரெண்ட், 2 மார்க் டிஃபரெண்ட்ன்னு. அந்த 2 மார்க் டிஃபரெண்ட்டுக்குள்ள எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2,000ல இருந்து ஒரு 5,000 பேர் இருப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. சோ உங்களுடைய அ மார்க் நீங்க எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல நான் வந்து உங்களுடைய மேஜர்ல 110 மார்க்கா? அந்த 110 மார்க்ல நான் எவ்வளோ மார்க் எடுக்கணும்? 80 மார்க் எடுக்கணுமா? 90 மார்க் எடுக்கணுமா? இல்ல 100 எடுக்கணுமா? இல்ல 110 எடுக்கணுமா? அப்படின்றதுல நீங்க வந்து கரெக்ட்டா இருங்க. ஜிகே 10 மார்க்கா? அதுல எவ்வளோ மார்க் எடுக்க போறீங்க? அது எஜுகேஷன் மெத்தடாலஜில 30 மார்க்கா? அதுல நீங்க எவ்வளோ மார்க் எடுக்க போறீங்க? என்னென்ன லெசன படிக்க போறீங்க? என்னென்ன டாபிக்க நீங்க ரெஃபர் பண்ண போறீங்க? என்ன புக் படிக்க போறீங்க? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 20 மார்க் கம்பல்சரி எடுக்கணும். ஓகேவா? சோ அதுல நம்ம எதுவும் ஆப்ஷனல் கிடையாது. சோ கம்பல்சரி எல்லாருமே என்ன பண்ணணும் அப்டின்னா, 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியே ஆகணுன்றதால, அதுக்கு என்ன வழி? இதெல்லாம் பிரிப்பரேஷன வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஆட் பண்ணுங்க. ஆனா இந்த எக்ஸாம் வருமா? வராதா? வேல போடுவாங்களா? போட மாட்டாங்களா? அ டிமோட்டிவ் பண்றவங்கள மொதல்ல வந்து ஓரங்கட்டி வைங்க. சோ உங்க கிட்ட யாராச்சும் வந்து, "இதுக்கெல்லாம் படிக்காத. தேவையில்லாம இதெல்லாம் வந்து உன்னுடைய வேலைய வந்து டைம் வேஸ்ட் பண்ணாத" அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா, அவங்கள முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிட்டு, அடுத்தது என்ன பண்ணணுமோ அத பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வேற எந்த மாரியான கைடன்ஸ் தேவைப்படுது? என்னென்ன விஷயங்கள வந்து உங்களுக்கு வந்து நான் குடுக்கணும் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ என்னால முடிஞ்ச ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு நான் குடுத்துட்டு இருக்கேன். தேங்க் யூ.